எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, சொன்ன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ப்ளீஸ். சார் சார் வாங்க சார், வாங்க. நம்பி சாருக்கு வணக்கம், பிஆர்ஓ சரண் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக, அதாவது நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் வந்தாக்க ஒரு சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ஒரு ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, நம்மளோட சொந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சாருக்கு மிக முக்கியமாக ஒரு நன்றி. எதுக்காக அப்படின்னாக்க, நான் இது வரைக்கும் நான் 500-1000 நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பேன். ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. அப்படி பெருமைக்குரிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதை போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய பற்று என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கும் போது, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வந்திருக்கும் போது அவர் வந்து பொங்கி எழுந்து பேசுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பான, பண்பான, பாசமான, ஒரு நேசமான உள்ள மனிதர் தான். அவர் பார்க்கறதுக்கு பழப்பழம் மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ள தான் அந்த சோளா வந்து எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அதில் கொட்டை இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பழப்பழம் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். அதற்கு உதாரணமாக உள்ளவர் தான் இந்த ஆர்கே அன்பு செல்வன் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், 2031 நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பவன் இந்த கூல் சுரேஷ். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் பெரிய பெரிய விஐபிகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்களா, கடைசி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ ஆர்கே அன்பு செல்வன் என்கின்ற ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வரும். அதற்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் நேரங்காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நிறையா பேசணும்னு வந்தேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பட்டுவாக இருந்தாலும் சரி, பிஆர்ஓ கார்த்திக்கு, என்னுடைய இயக்குனர் பேர் மறந்து போச்சு சார், என்ன பேர், இளையராஜா, அப்புறம் மாதே சார், இப்படி பல பேர் எல்லாருமே உங்களெல்லாம் சந்திக்கும் போது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாதிரி தான் என்னுடைய தயாரிப்பாளர் திரு மனோகரன் அவர்கள், முத்து மனோகர். நான் வந்து உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கேன். நடித்து முடிச்சாச்சு. விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் சார் வந்திருக்காங்க. இயக்குனர் இளையராஜா சார் வந்திருக்காங்க. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இவங்க 2 பேரையும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மாதே சார் கூட வந்திருக்காங்க. அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், டம்ளர் படத்தில். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு தெரியவே இல்லைங்க. காசு மட்டும் வச்சுருந்தாங்க, படம் எடுத்துக்கலாம், போட்ட பணத்தை எடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்கே அன்பு செல்வன் சார் அடிக்கடி சொல்கிறாரு, கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு. அதை பயன்படுத்தினாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போல, நல்லா தான் இருக்கேன். நான் படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரிய உச்சம் தொட்டா கூட இந்த அளவுக்கு என்னால் வந்து முன்னுக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேரும் புகழோடு இருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி தான். சரிங்களா? அதனால உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கூல் சுரேஷை உங்களுடைய படத்தில் நீங்கள் பயன்படுத்தினால்
உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அந்த உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டு பாருங்க. டம்ளர் படத்தோட இயக்குனரை கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அடிக்கடி அன்பு செல்வன் சார் கூட இங்க சொன்னாரு, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாரு, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாரு. இப்பவும் சொல்றாங்க, என்ன கதாநாயகனாக நடிக்க வைத்தால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பேன். ஆனால் நீங்களே ஹீரோவா நடிச்சு ப்ரொடியூசரா நடிச்சு வேற யாரோ எதுக்குமே பயனில்லாதவர்களை நீங்க வந்து கதாநாயகனாக நடிக்க வச்சு அந்த படத்துக்கு என்ன ப்ரமோஷன் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்கறத வாங்கிப்பாரு, கொடுக்கறத வாங்குறேன். எதுக்கு வாங்கணும்? உழைப்புங்க. ஈனம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டு இந்த படம் ஓடணும்ன்றதுக்காக நான் அவ்வளவு உழைச்சிட்டு இருக்கேன். ஏன் நீங்க உங்களால் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாலும் நான் முழுசா என்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் கதாநாயகனாக நடித்தால் நடித்துக் கொண்டும் படங்களுக்கு கூட அது ஓடிடியோ மற்றபடி அது வியாபாரம் ஆகிறதுக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வேற யாருன்னா அவங்க கையில காலில் விழுந்து கூட அந்த படம் வியாபாரம் ஆகிறதுக்காக அந்த தயாரிப்பாளர் சேஃப்டி ஆகணுன்றதுக்காக நான் அவ்வளவு உழைப்பேன். ஆனால் அது சொன்னா தெரியுமா, இப்ப கூட அவர் இன்னும் ஜோதிமணி சார் கிட்ட பாவம் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேட்டாரு. நான் அப்போ கூட விவரத்தை சொன்னேன். அவரை பார்த்தா சரியா இருக்க மாதிரி தெரியலங்க, ஏமாந்துட்டாரு. நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், ஜெயிச்சவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த இடத்துல தோத்தவங்களுக்கு நீ அடுத்த கட்டமாக ஏணி மாதிரி ஏறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேட்டருக்கு வருவோம். ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் யார் வரப்போறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிக்கு தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்கள் கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களுடைய ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்கள் காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, சொன்ன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த குழந்தை டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமா எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் உங்களை தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும்போது ஒன் ஷாப்லாம் மூடுனீங்களா கடை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின்
குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்ல நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லவில்லை, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்திருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறு திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற போச்சு. அப்ப நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, இப்ப கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது அந்த முடிவுல தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிக்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிக்கிறாங்க, சீமானந்தன் நிக்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்ப சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கருமாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும், அரசியல்வாதிகள் இருந்தாலும், உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியிலே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்கள கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு. ஆனா கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பி தான் இருக்கிறோம். அதனால யாரு முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அந்த அறிவு இருக்கிறதால தான் ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் அவருடைய அறிக்கையில அதை சொல்லியிருக்காரு. சினிமாக்காக நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு. 2031 நீங்க முதலமைச்சர் ஆகுறீங்க, இதுல உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. என்ன அவர் தலையை சொல்லிடுறாரு? அதெல்லாம் 30 விழாலாம் சொல்லியாச்சு சார். தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து காலையில் இதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், நான் பேசினாக்க தொண்டை காஞ்சிரும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டை காஞ்சிரும். அதனால என்னவோ சொல்ல வந்தா குழப்பிட்டு போயிட்டீங்க. 2031 அன்பு செல்வன் ஐயா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. ஐயா போதுமா? எல்லாருக்கும் பசிக்குது, அங்கேருந்து கையை காட்டிட்டாங்க. ஓகே, இன்னும் நிறையா எழுதி வச்சிருக்க, போதும், நான் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வந்து ஒரு காரில் வந்து இறங்கினேன். அந்த காரில் லெஜண்டோட ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அப்போ ஆர்கே அன்பு செல்வன் சார் கேட்டாங்க, இது வந்து உங்கள் காரா இல்லை லெஜண்டோட காரா அப்படின்னு. அது லெஜண்டோட நிர்வாகி செயலாளர் சுதாகர் அவர் தான் என்னை வந்து, அண்ணா நீங்கள் எங்கே போனாலும் ஆட்டோவில் போகிறீங்க, வாங்க நான் உங்களை நான் பந்தாவாக காரில் எடுத்துன்னு போய் இறக்குறேன், வாங்க சுதாகர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மாசா கெத்தா இருக்கேன் அப்படின்னாக்க லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதற்கு முழு காரணமே. ஏன்னா நான் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து, இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஏமாந்துட்டேன், அதுலேயும் நான் ஒருத்தன் தான். இவ்வளோ வாய்க்கு வெக்கனையா பேசுவேன், ஆனால் நானும் பல ஏமாற்றங்களை சந்திச்சவன். அதனால தான் இப்போ நான் முழித்து கொண்டு, இனிமேல் என்னை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் தேவைப்படும், அது மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் வேணும்ல. நானும் குடும்பம் கூட்டம் உள்ளவன் தானே, எனக்கும் பசங்கள்லாம் இருக்கு. தட்டுங்க சார், தட்டுங்க சார், நன்றி சார், சாலையை கொடுங்க சார்.
ரொம்ப நன்றி சுதாகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்பவும் சொல்றேன், லெஜண்ட் தான் என் பேச்சு, லெஜண்ட் தான் என் மூச்சு, லெஜண்ட் தான் என் வாட்ச். கொடுத்தாச்சு சாருக்கு. திரு குணசேகரன் அவர்கள் 3ஆம் ஆண்டு விழாவை வாழ்த்தியும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வரவேற்றும் பேச இருக்கிற என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்தனையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு செல்வன் ஒரு அற்புதமான மனிதர். ஸ்ட்ரிக்டா எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலா செய்யணும். அதில் ஊழலாக கலந்தாக்கா போச்சு. ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்காரு. சிறுமுகட்டு பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு தன்னந்தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து பல பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு, வழிகாட்டியிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, விநியோகம் பண்ண நண்பர்களை பல ஆட்களை கூப்பிட்டு விநியோகம் பண்ண சொல்லியிருக்காரு. இது யாரும் சினிமாவில் செய்ய மாட்டான். விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 1 lakh கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். இவனே அந்த 1 lakh இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிடுவான் படத்தை. இது ஒரு புரோக்கர். சினிமா நடக்குது பாருங்கள், அக்கிரமம், அப்படி அக்கிரமம் நடக்குது. அதாவது முதலீடு இல்லாமல் வாயை முதலீடாக வச்சு வடை சொல்கிறான் பாருங்க, அவெல்லாம் பழிச்சுக்கிறான். சினிமாவில் யாரெல்லாம் முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்களோ அவெல்லாம் தோற்று போகிறான். நிறைய பேர் காணும். அன்புச்சை தம்பி அவர் லைஃப்பில் இந்த 3 ஆண்டில் இன்னும் பல ஆண்டில் எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். ஆளே காணும். எல்லாத்தையும் இழந்து படம் எடுக்க ஆர்வத்தோடு வர்றாங்க, நேர்மையாக பண்ணுறாங்க. ஆனால் கூட சேர்றவன் ஏமாற்றி க்ளோஸ் பண்ணிட்டு அவனா நல்லா இருக்கானா, அவனா நல்லா இல்லை. ஆக ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த முதலீடு திரும்ப வந்தாலே அவன் மறுபடியும் படம் எடுப்பான். தயாரிப்பாளருக்கு உள்ள வியாதி என்ன தெரியுமா? ஒரு படம் எடுத்துட்டா அதோட விட மாட்டோம், அரிச்சிக்கிட்டே இருக்கும். படம் எடுக்கணும். அதுக்கு போட்ட முதலீடு வந்தாலே போதும், லாபம் வரணும்னு இல்லை, அடுத்த படம் தான் எடுப்போம். அதனால் என்னென்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை. நான் இந்த பெரிய நடிகனை பற்றியெல்லாம் நான் பேசலை. கோடியாக வாங்குறாங்க, அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு தொழில் செய்து இதவங்கள வாழ்க்கை நடத்தி குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த தொழிலாளி நல்லா இருந்தா, முதலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். முதலாளி நல்லா இருந்தால் படம் எடுப்பான், படம் எடுத்தால் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் குடும்பம் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும். இப்போ கூட ஒரு படம் யூத், சின்ன படங்கள்லாம் ஜெயிக்கதான்னு கேட்குறோம். இந்த 2 வருஷத்தில் பார்த்தா பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெரிய லாஸ். ஆனால் ஒரு 100க்கு ஒரு 5 சின்ன படம் தப்பிச்சு பெரிய லாபம். யூத்து கணக்கு சொல்கிறாங்க, யாருக்குறைய 90 கோடி கிட்ட லாபம் வந்திருக்கான். சந்தோஷமாக இருக்கு. அதுவும் நம்முடைய அருமை தம்பி கருணாசுடைய பிள்ளை அவன் பண்ணியிருக்கான், சின்ன பையன். அதான் நம்ம அன்புச்செவி சொன்ன மாதிரி திட்டமிடல், செயல்படுத்துதல், ஒழுக்க நெறியோடு வாழ்தல், அதை பண்ணுற எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனால் கூட சேர்க்கிறவனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துங்க. மோசக்கார பயல்கள் சினிமாவில் நிறைய இருக்கான், நிறைய. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க.
இந்த பல கோரிக்கைகள், அற்புதமான கோரிக்கைகள், இந்த சினிமாவுக்கு தேவையான கோரிக்கைகள் பாஸ் பண்ணார். அந்த திட்டம் மைண்டில் ஓடி இருக்கு பாருங்க. இந்த 3ஆம் ஆண்டில் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங்கே ஒரு ஆர்கனைஸ்டா. ஆக அன்புச்செல்வன் அவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுறது உணர்ச்சி வசம் பேசுவார், தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லாயிருக்கும், சின்ன ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. ஆகவே இந்த விழா நான் கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய தீர்மானங்களை இப்போ அரசு யாருன்னு தெரில, யாரை கேட்டாலும் உனக்கு தான் ஓட்டு போட்டேன், யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். கொடுக்கட்டும். ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா ஏழை ஒன்றுமே இல்லாதவர், அவர் ஒன்றுமே இல்லை, அதனால அவர் கொடுக்க மாட்டார். மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஒன்று தெளிவாக இருக்கணும், வாங்காத யாருக்கிட்டையும். நான் என்ன சொல்கிறேன், வாங்காத, யாருக்கும் வாங்காத. என்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், ரைட், நல்லது. யார்கிட்டையும் வாங்காதீர்கள் பொதுமக்களே அப்படின்னு சொல்லணும். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுங்கன்னா அப்போ தப்பாயிடுச்சு. அங்கே வாங்கிக்க சொல்லிட்டியே. நான் பொதுவாக சொல்கிறேன், யார் ஏதுன்னெலாம் அரசியல் தம்பி தொட்டதால் நான் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் பேரை சொல்ல யாருன்னு. ஏன்னா யாராக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம சினிமா உலகை சார்ந்தவர்கள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி. ஆனால் நல்லது பண்ணணும். எல்லாம் வந்த வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் அந்த வடை காக்கா கூட எடுக்காது. நேர்மையோடு வந்து சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோட சங்க நிர்வாகி என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ராஜன் அண்ணன் மட்டும்தான் நான் சொன்ன கூப்பிட சொல்லி நம்ம சரண்கிட்ட, அதுக்கப்புறம் கூல்சுரை சொன்னேன், அப்புறம் மதுவந்தி அம்மா அப்படி கூப்பிடுன்னு சொன்னாப்புல. ஏன்னா அந்த சங்கத்தை நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் கொண்டு போன ஒரே காரணத்தாக எதை சொன்னாலும் நேர்மையாக பேசி நெத்தேடி அடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் ராஜன் தான். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு தெரியும். அவர் யூடியூப்பை பார்த்தா எவனாக இருந்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள். அதனால தான் அந்த ஒரு ஆள் கேட்டால் அவள் 2 சண்டை வேறு யாராலும் இல்லைப்பா ராஜனை ஒரு ஆள் போதும், கூல் சேஸ் நம்ம சங்கத்துக்கு உறுப்பினர் அதிகமாக இவங்க பேர் டிவிகே மேகனா படம் பேர அவங்கள வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஜென்னிஸு. அப்புறம் நம்ம அட்வொகேட்டு ஐயா லஞ்ச ஒழிப்பு பாபு சார், ஜோதிமணி ஐயா இவங்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன். எல்லோரும் இவங்கெல்லாம் உண்மையாக பேசுகிறாங்க. மேலே இருக்க அத்தனை பேருமே உண்மையாக பேசுகிறாங்க, பொய் பேசக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறதால வேணாம் இவங்க போய் அப்படின்ட்டேன். இந்த சங்கத்தோட நோக்கமே என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கணும். முன்ன உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி உண்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் என்னமே கஷ்டப்பட்டு மேலே வரணும். கஷ்டப்படாமல் ஒருத்தருமே வர முடியாது. நான் ஒவ்வொரு நீளையும் சொல்லுவேன், அதுதான் இப்போயும் சொல்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் எங்கள் சங்கம் வளரும். எம்ஆர்ஆர் மாரி தான், நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் தொழிலாளி. எங்கள் சங்கம் ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்தால் தான் எங்கள் சங்கம் வளரும். நீங்கள் இல்லைன்னா எங்கள் சங்கம் இல்லை. இதை ரொம்ப பேர் சங்கத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். நான் ஏமாற்ற முடியாதுங்கிறதுனால உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சங்கம்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த சங்கத்துக்கு வரக்கூடியவங்க நல்ல படம் எடுக்கணும், நல்ல டைரக்டர் எடுக்கணும், நல்ல ஒரு கேமராமேன் தேடணும். பாதி பேர் பணமே இல்லாமல் படம் சொல்லி இந்த சென்னையிலே சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் வரக்கூடாது அப்படி சொல்லி தான் ஒரு சங்கத்தை நான் உருவாக்கி இன்றைக்கி உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் மீட்டிங் போகிறதுக்கு காரணமே நீங்களாம் ஜெயிக்கணுங்கிறது தான். இது எனக்காக உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அந்த டீ காஃபி கொடுக்குறேன், பச்சி கொடுக்குறேன், வடை கொடுக்குறேன், சோறு போடுறேன், பிரியாணி போடலாம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட லட்சியம். நான் ஓப்பனாக சொல்ல ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேசணும். இன்றைக்கி மே 4ஆம் தேதி அரசியலுடைய மாற்றமே மாறப்போகுது. தமிழ்நாட்டில் எப்படின்னு சொல்ல முடியல. எவனை கேட்டாலும் உனக்கு தான் போட்டேன், எனக்கு தான் போட்டேன், வடிவேலுமே சொல்லிட்டு இருக்கானுங்க. யார் எல்லாருக்கும் போட்டு எவனை கேட்டாலும் கேட்டால் சூரியன் போட்டாங்கிறான்,
ஒருத்தன் விசிலு போடுறேன், ஒருத்தர் ரெட்டை போடுறேன், எவனை கேட்டாலும் பொய்யா சொல்கிறான். தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் பணம் பூந்து விளையாடி இருக்கு. ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்டால் நான் கொடுக்கலங்கிறான். இல்லை 24 தொகுதி எம்எல்ஏவும் பணம் கொடுத்துருக்கான். இது யாராலையும் மாற்ற சத்தியம். எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி, எல்லா கட்சியும் சுழற்சி வரைக்கும் பணம் கொடுத்து இன்னைக்கு மே 4ஆம் தேதி எவன் தோக்குறான்னு சொல்லல. இது பெரிய ஒரு புரட்சியாக தான் இருக்குது. யாரும் சொல்ல முடியல, போய் சொல்கிறானுங்க. என்னிட்டே வந்து எல்லாம் போய் சொல்கிறான். யாருக்கு ஓட்டு போட அண்ணா அதுதான் போட்டேன், ஆனால் அதுதான் போட்டேன், அதுதான் போட்டேன் சொல்லும்போது நம்மளால எனக்கே ஒரு பயம் ஆயிடுச்சு. நானே 40 வருஷமாக இருக்கிறேன் ஒரே கட்சியில். 40 வருஷமாக வந்து என்னையே குழப்பிட்டு போயிட்டானுங்க. அதனால் நீங்கள்லாம் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உணரணுங்கிற ஒரே காரணம் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா அண்ணெல்லாம் இருக்க நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசினா அரசியல் பேசக்கூடாது. இது ஏன்னா நம்ம வளரணும். நாளைக்கு நம்ம சங்கமே இப்போ அதையும் சொல்லி முக்கியமானது. இந்த 5 ஆண்டு காலம் வர புதுசாக ஆட்சி அமைக்க நம்மளுடைய கோரிக்கையில் ஏற்கவில்லை என்றால் அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கிற அத்தனை பேரை வச்சு இதே சங்கமாக ஒரு கட்சியாக உருவாக்குவோம். இந்த கட்சியாக உருவாக்கி இருக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்தையும் நிர்வாகி உருவாக்கி உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் அரசியல் கட்சியை உருவாக்கிடுவோம். உங்கள் ஓட்டு ஒரு ஓட்டோட எந்த ஒரு கட்சிக்காரருக்கு போகாத நம்ம உருவாக்குறோம். முதல் கோரிக்கை. இன்னொன்று, நீங்கள் வளரக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். 1993 இது சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நடிகர் கரண், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நடிகர் கரண் தெரியும் நினைக்கிறோம். நடிகர் கரண்ங்கிறவர் அவர் டைரக்டர் பிடிச்சிருக்காரு. 93 சன் டிவி அப்போ தான் ஓப்பன் ஆனிச்சு. அந்த சன் டிவி ஓப்பன் ஆகிறப்ப நான் வந்து ராஜீவரன் சார்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் வடிவேலு, நம்பிராஜன், சுப்புராஜெலாம் இருப்போம். அப்போ எல்லோரும் நைட்டில் போயிடுவாங்க. நானும் வடிவேலு, நம்பி 3 பேர் தங்கியிருப்போம். அப்போ வந்து அந்த சன் டிவி ஆரம்பிக்கிறது பேட்டி எடுப்பாங்க. சன் டிவியில் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பேட்டி எடுப்பாங்க. அப்போ அரண்மனையில் படம் வந்து நல்ல ஹிட் ஆகிடுச்சு. ராசாவின் மாநில படம் வந்து ஓடி இதாகிடுச்சு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் வந்து காசு சொல்ல வர்றாரு. இந்த நாட்டாம் படத்துக்கு வந்து விஜயகுமார் கேட்டதுக்கு காசு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் வராரு, பாண்டியராஜன் வந்தார், அப்புறம் பி வாசு சார் வந்தார். எல்லாம் வந்தாங்க. எல்லாம் காசுனா இடம் இல்லை. அப்போ அந்த கரணுங்கிறவர் கூட வராரு. வந்து நான் ராஜன் சார் வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் போய் உள்ளே போய் சொல்லுவேன். இப்போ அப்போ யார் இருந்தாலும் சொல்லுவேன். என்னோடய வேலையை அதான். ஏன்னா எனக்கு இந்த போய் சொல்லிவிட்டு இந்த ஜாதகம் பண்ண ரொம்ப நேரம் சொன்னேன். நாளைக்கு வர சொல்லு. அப்புறம் மறுபடியும் வருவாப்புல. நாளைக்கு வர சொன்னார். ஒரு 2 நாள் பார்த்தேன். நானே சொன்னேன், இல்லை அவர் பார்க்க விரும்பல பிள்ளைக்கு, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கன்னா. அப்போ அவங்களோட ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து நாங்கள் சாவுத்தின்னு ஒருத்தர் அவங்களும் கூட சாப்பிட அப்படி இருந்து போயிட்டு இன்றைக்கி அவர் எப்படி இருக்காரு, எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் சும்மா பேர் காசுன்னு கேட்காதீங்க. அதுக்காக சொல்ல நான் வந்து சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் இனிமேல் அவரை நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு பாருன்னு சொல்லி அமைச்ச சன் டிவியில் 93 1993. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் கரண் வந்து ஒரு ஹீரோவாகி டைரக்டர் ஆகி பிடிச்சராகி இன்றைக்கி நிற்கிறாருன்னா இதுதான் தன்னம்பிக்கை, உழைப்பு. இதுமே தான் நீங்கள் வரணும்னு சொல்லாரு. இந்த ஒரு கதை எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் நல்ல படம் எடுக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் நல்ல படம் எடுக்கலாம். நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகணுமா, நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகலாம். நீங்கள் நல்ல ஒரு கேமராமேன் ஆகணுமா, நல்ல ஒரு ஃபைட்டர் ஆகணுமா, எல்லாமே வரலாம். உங்களுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்துங்க. நல்லா சாதாரண இல்லை, ஒன்றுமே இல்லை, சாதாரண விவசாயம் தான். என்னோட கண்ணன் தெரியும், அடிவாக்க கண்ணு. நல்லா எந்த ஊர்னு நான்லாம் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, வய வேலை, எல்லா வேலையும் போயிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் இன்னும் உங்களோட பேசுகிறேன். என்னோட உழைச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நேர்மையாக இருக்கேன். நான் எவனுக்குமே இன்னைக்கு 24 சங்கத்தில் நம்ம நினச்சி நடத்துகிறேன். முடியுமா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அதை இப்போ சொன்னீங்க. நல்ல படம் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க. எவனாவது பிரச்சனை பண்ணா ஃபஸ்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, 2வது எனக்கு ஃபோன் பண்ணு, 3ஆவது நிமிஷம் நான் வந்து நிற்பேன். நீங்கள் நல்ல படத்தை எடுங்க, நல்லா செயல்படுங்க. உங்களோட எண்ணத்தை மாற்றாதீங்க, யாரையும் இன்னும் ஏமாத்தாதீங்க. நிறைய பேர் ஒவ்வொரு சங்கத்திலும் ஏமாத்துறா இருக்கான். அது ஏன் சங்கம் பண்ணல, எல்லா சங்கத்திலையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை சங்கம் இருக்கோ அந்த சங்கத்தோட அமைப்பு வச்சுட்டு பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறான். அப்படிலாம் ஏமாத்தினா வளர மாட்டான். ஆனால் நம்ம வளரணும். நீங்கள் நாளைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஜெயிச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம அரசாங்கத்தை நம்மளே ஒரு அரசியல் உருவாக்கி நம்மளே ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு அத்தனை உறுப்பினரும் சரி